ஜவஹர் அலி சார், என்ன சார், தமிழ்நாடு முழுக்க மனித சங்கிலி போராட்டம் பயங்கரமான கூட்டமாக இருந்தது. இதை வச்சு நாங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கிறது முதல்ல? அதாவது மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களால் இன்னைக்கு தமிழ்நாடே மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கு. இது சாதாரண தலைக்குனிவு இல்லை. அதாவது தமிழ்நாடு கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலம் என்று நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு போதைப் பொருள் கிடைக்கிறதுலயும் விற்கிறதுலயும் முன்னணி மாநிலம் அந்த பெயர் வந்திருக்கு தெரியுமா? இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் எப்பயும் கிடைக்க போறதுல இதுவரைக்கும் முன்னாடி அவமானப்பட்டுட்டீங்க. அவமானம்னா இது தமிழ் உணர்வோட, தமிழ் மக்கள் மீது அக்கறையோட இருக்கக்கூடிய கட்சி தான் அவமானப்பட வேண்டியது. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கே அவமான சின்னமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கு சார். இதை கண்டிச்சுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினார். இது என்னன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பகுதியில் நடந்த இது இல்ல, ஊராட்சி, நகராட்சி, ஒன்றியம், கிராமப்புறம், பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும், அதாவது தொண்டர்கள் மட்டும் இல்ல, மக்களே திரண்டு இந்த மனித சங்கிலி போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. இதுவரைக்கும் நடந்த மனித சங்கிலி போராட்டத்திலேயே இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் எல்லா இடங்களையும். இப்போ ஒரு மனித சங்கிலி போராட்டம்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் நடத்துவாங்க. ஆனா இது தமிழ்நாடு முழுக்க நடந்ததுனால தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி மக்களிடம் போய் சேர்ந்து இருக்கிறது. இப்போ இதுக்காகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த அறப்போராட்டத்தை அறிவிச்சு அதை வெற்றி பெற செய்திருக்கார்கள் மக்கள். இப்ப நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயம் மக்கள்கிட்ட போயிடவே கூடாதுன்னு திமுக இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னன்னா கடைக்கோடி வரைக்கும் போராட்டம் பண்ணி போஸ்டர் ஒட்டி இப்படி எல்லாத்திட்டையும் போய் சேர்க்கிறீங்களே, என்ன காரணம்? இல்ல, அதாவது திமுக அவங்க நினைக்கலாம் இந்த விஷயம் மக்கள் கிட்ட போக கூடாது. எப்படி பிடிஆர் ஒரு 30,000 கோடி ரூபாய பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அது மக்களிடம் எப்படி போக கூடாதுன்ட்டு ஒரு எண்ணத்துல அவங்க எல்லா எப்படிப்பட்ட வித்தைகளை எல்லாம் காட்டி மிரட்டுனாங்க மக்கள் கிட்ட. அந்த பிடிஆர் 30,000 கோடி ரூபாய் இல்ல, அதெல்லாம் சொன்னா நாங்க வழக்கு போடுவோம் என்று யாரு மேலேயும் வழக்கு போடல. அதே போலதான் இப்பயும் மிரட்டி பாக்குறாங்க. இப்படி எல்லாம் நீங்க இந்த போதைப் பொருளுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் மீது வழக்கு போடுவோம் சொல்றதெல்லாம் நிச்சயமாக அப்படி அவர்கள் வழக்கு போட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களே மாட்டிக்கிடுவாங்க. அதனால சும்மா மிரட்டி பாக்குறது. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் மஞ்சக்கூடிய சக்தி இல்ல அண்ணா திமுக. ஆகவேதான் போற போக்குல சும்மா மிரட்டிட முடியுமா? இது மிரட்டல் திமுக கை வந்த கலை சார். இதெல்லாம் அண்ணா திமுகவை மிரட்டி பார்க்கணும்னா முடியுமா? அதாவது அண்ணா திமுக ஒரு மக்கள் இயக்கம், தொண்டர்களும் பொதுமக்களும் இணைந்துதான் இந்த போராட்ட களத்தை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம் அந்த ஜாஃபர் சாதிக்கு மட்டும் திமுக மிகைப்படுத்தல, ஜாஃபர் சாதிக்கு போல பல ஜாஃபர் சாதிக்கு திமுக இது போன்ற போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சார் ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா சார் ஒருத்தருடைய பின்னணி தெரியாம கூப்பிட்டு நிதியை வாங்குவாரா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு தெரியாதா ஒருத்தர் இவருடைய பின்னணி தெரியாம இவர் கூட போட்டோ எடுப்பாரா? ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியாதா இவருடைய பின்னணியை தெரியாம ஒருத்தரா அவர்கள் போட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே அரசு செய்வதற்கு, ஆட்சி செய்வதற்கு லாயக்கற்றவர்கள். ஆனா இருக்கக்கூடிய உளவுத்துறை என்ன பண்ணுது? இல்ல ஜவஹர் அலி சார், இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஆரம்பத்துல இருந்து இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் வெளியில வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப என்னன்னா இன்னொரு விஷயத்த நீங்க கையில் எடுத்திருக்கீங்களே, அதிமுக பதவி விலக சொல்றீங்களே, நியாயமா? அதாவது இது நியாயமா இல்ல, தார்மீக பொறுப்பு இருக்குது ஒரு அரசாங்கத்துக்கு. தார்மீக பொறுப்பு இருக்கு. மக்களை காப்பாற்ற, மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பின் அடையாளமாக ஒரு அரசாங்கம் இருக்கணும். அதனாலதான் இதுவரைக்கும் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டு மாநிலமா இருக்குது. ஆனா அதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில இப்படிப்பட்ட போதைப் பொருள் தமிழ்நாட்டில பள்ளி கல்லூரிகள் பக்கத்திலே கிடைக்குது, போதை மாத்திரைகள் கிடைக்குது. பெண்கள், இன்னும் சொல்ல போனா மாணவர்கள் மட்டும் இல்ல சார், பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த போதை மாத்திரையால் பாதிக்கப்பட்டு தமிழ் சமூகம் எவ்வளவு சீரழிவை போக்கி போயிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது தார்மீக அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்யணும். இல்லை என்றால் மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய. இல்ல ஜவஹர் அலி சார், நீங்க என்ன திமுகவை பழி வாங்குறீங்களா?
ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் சொல்லிட்டே இருந்தார், எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். இப்போ மறுபடியும் நம்மளும் அதே நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களே இப்போ நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கே, பழி வாங்குறீங்களா இப்போ திமுகவை? நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு வருஷம் அந்த அரசாங்கத்தின் மீது எந்த விமர்சனமும் வைக்கல சார். ஏன்னால் அவர்களுடைய ஆட்சியினுடைய திறன் எப்படி இருக்கு, மக்கள் சேவை எப்படி இருக்கு, திட்டங்கள் எப்படி கொண்டு வராங்கிறதுக்காண்டி குறிப்பா அறிக்கைகள் கூட வந்து மிக முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் அறிக்கை. ஏன்னா நம்ம முதலே குறை சொல்லிடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் செயல்பட்டார். ஆனா கடந்த கால திமுக ஆட்சி காலத்துல அதிமுக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆட்சி பொறுப்பேற்ற மறுநாள் இருந்து தினம் இந்த ஆட்சி போயிடும், ஆட்சியை விட்டு விலகு என்றெல்லாம் விசாரிக்க. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் நாகரிகத்தில் நடந்து கொண்டார். ஆனா இதே அரசியலாக்க விரும்பல. ஆனால் சமூக பொறுப்பு அதிமுக இருக்கு. இது சமூக பிரச்சனை, இது ஒரு சமூக பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்ல. இந்த சமூக பிரச்சனையை கையாளக்கூடிய தகுதி அதிமுக மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை இது வந்து அதாவது என்ன சொல்றாரு, போதைப் பொருட்களுக்கு எதிரான அந்த போராட்டம் வந்து இத்தோட முடிய போறதில்ல. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் எங்கும் இல்லை என்ற நிலை வர வரை அதிமுக போராடும் என்ற ஒரு அறிவிப்பை எங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காருன்னா அவருடைய நோக்கம் குறிக்கோள் இந்த சமூகத்தை, இந்த சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த தீய சக்தி கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு மக்கள் அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் தவிர இந்த ஆட்சி கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்ல. என்ன சார் முதலமைச்சர் சார் ஜவஹர் அலி சார் என்ன சாஃப்ட் முதலமைச்சர் நினைச்சீங்களா? நான் வந்து ரொம்ப சர்வாதிகாரியா கூட மாறுவேன் அப்படின்லாம் சொல்ற ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்க இப்படி கேட்கலாமா? பதவி விலக சொல்லலாமா? அவரு சாஃப்டா இருக்கிறாரோ ஹார்டா இருக்கிறாரோ, முதல்ல வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய சக்தி கூட இல்லாத ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர் தான் ஸ்டாலின். நீங்க வந்து இந்த விஷயத்துக்கு சுருக்கமா சார் பொறுப்பு ஏற்றுமா ஏற்கக்கூடாதா? மனித குலத்துக்கு எதிரான இந்த விஷயம் இந்த திமுக இதுக்கு ஊக்கப்படுத்தலாமாங்கிறதா கேள்வி. முக்கியமா சார் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வரேன், திரும்ப வரேன். சொல்லுங்க சார். நான் திரும்ப வரேன் ஜவஹர் அலி சார், நான் திரும்ப வரேன். ஜவஹர் அலி சார் என்னன்னா என்ன வேணாலும் நடக்கட்டும், எதுவுமே ப்ரூவ் ஆகலைல்ல, நாங்கள் ஏன் இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு அவங்க பேசாமையே இருக்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையா? இல்லை முதல்வர் ஏதாவது வாய் திறந்து இதை பற்றி பேசிட்டாருன்னா ஓகே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? இல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க அவங்களுடைய தவறுகள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கள்ள மௌனம் சொல்லுவாங்களா, அந்த கள்ள மௌனத்தை கடைபிடிப்பாங்க. அந்த கள்ள மௌனத்தினுடைய பிரதிபலிப்பா வந்துதான் இந்த சம்பவங்கள் தான் கள்ள மௌனத்தினுடைய காரணமா இருக்குது. இப்ப நம்ம சகோதரர் வந்து காமாட்சி நாயுடு சொன்னாரு, குற்றவாளி இங்க எதுவும் தவறு செய்யல, வேற மாநிலத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டு வேற மாநிலத்துல தான் தவறு செஞ்சாருன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இப்போ அவர் கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சிற்றரசை எதுக்கு சார் கட்சியில இருந்து நீக்கினீங்க, இது மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடுத்தாங்க. அவருடைய கொரியர் நிறுவனமான சகாரா கொரியர் நிறுவனத்தின் மூலமா தான் இங்க இருந்து போதைப் பொருட்கள் எல்லாம் எல்லா மாநிலங்களுக்கும் சப்ளை ஆச்சு. இதை தெரிஞ்சுதான் அவரை நீக்கினாங்க. சார் தவறான செய்தியா பரப்பாதீங்க. அவருடைய கொரியர்ல இருந்து போச்சுன்னு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஏன் தவறான செய்தியா பரப்புறீங்க? அப்புறம் எதுக்கு அவர் கேமராமேனை கட்டி வச்சாரு? சும்மா இந்த மாதிரி தவறான செய்தியா பரப்பாதீங்க. செய்யலனா எதுக்கு சார் கட்டி வச்சு அடிக்கிறீங்க? தவறான செய்தி சும்மா மீடியாக்காரனா எதுக்கு நீங்க கட்டி வச்சு அடிக்கிறீங்க? கேள்வியை கேட்கணும். இல்ல சிற்றரசு ஆபீஸ்ல எதுக்கு கட்டி வச்சு அடிச்சாங்க? நீங்க குற்றமற்றவர்கள் தானே, நீங்க ஒண்ணுமே பண்ணல தானே, அப்ப எதுக்கு மீடியாக்காரங்கள நீங்க அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்க? தப்புதானே செய்யல. செய்தியாளரை நியாயப்படுத்தி நான் பேசலங்க. அப்புறம் அவர் குற்றம் செய்யலனா நீங்க எதுக்கு கோபப்பட்டு ஒருத்தர தாக்குறீங்க? நம்ம பேசுனதை விடவா என்ன நாங்க எத்தனை விஷயத்தை பேசிட்டு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துல எத்தனை விஷயத்தை பேசிட்டு மன்னிப்பு கேட்டாரு. ராசா எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசினாரு, மன்னிப்பு கேட்டாரா? நம்ம பேசக்கூடாது. வராரு, சொல்லுங்க ஜவஹர் அலி சார். மனோஜ், இப்போ அவர் சொல்றாரு அவரு தவறான தகவல், ஏன்னா அவருக்கே இது அவருக்கு தெரியாம கூட இருந்துக்கலாம். ஊரு உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டு சிற்றரசு அவருடைய
கொரியர் மூலம் தான் சப்ளை போய் இருக்குதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும். அதனாலதான் சார் அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. உடனே இவரை நீக்கின கையோட அவருடைய பெயரும் அடிபட்ட கையோட தான் அவரை நீக்கினாங்க. அது கூட அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதை வந்து நான் சொன்னதை தவறுன்னு சொல்லக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்கள், போதை மாத்திரைகள் தமிழ்நாடு முழுக்க கிடைச்சார். இதை காவல்துறை ஏன் கண்டுக்கல, ஏன் நடவடிக்கை பார்த்தா அதனுடைய பின்னணியில வந்து திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்குது. இது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனா இந்த வந்து வெளிக்கொண்டு வந்து இந்த போதைப் பொருட்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கெடுதல் இருக்குது என்று சொன்னேன். இன்னைக்கு ஆர்ப்பாட்ட ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துறதுக்காக ஒரு போஸ்டர் ஓட்டினா காவல்துறையை வச்சு இந்த திமுக காரங்க தான் கிழிக்க வச்சாங்க. அவ காவல்துறையினுடைய கைகள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டு மோசமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, இந்த போராட்டத்தை எதுக்காக நடத்தணும்னா மக்களுக்காக நடத்தணும். நாங்க இதன் மூலம் வந்து இந்த பிரச்சனையை முழுமையாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதன் மூலம் வந்து மக்கள் இதனுடைய பாதிப்புகளை உணர்வுங்கிறதுக்காண்டிதான் நம்ம அண்ணா இந்தியாவா மனித சங்கிலி ஏதோ வந்து அதிமுக பிரதிபலி பிரபலப்படுத்துவதற்காண்டியோ கட்சியை வளர்த்துவதற்காக நடத்தப்பட்ட இது மனித சங்கிலி போராட்டங்கள மக்களுக்காக, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது போன்ற போதைப் பொருட்களால் தமிழகம் சீரழிவை சந்திக்கும் என்பதற்காக நன்றி ஜவஹர் அலி சார்.